விஜய் சார்னா மாஸ் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவருடைய பட பாடல்கள் அப்படின்னா அந்த ஓப்பனிங் சாங் அப்படின்றதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பீங்க விஜய் சார். அந்த வகையில உங்களுடைய பாடல்களுக்கு அவருடைய வரிகள் மூலமா உயிர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அருமையான பாடலாசிரியர். அண்ட் உங்களுடைய அறிமுக பாடல்களுக்கு அவருடைய வரிகள் எப்பவுமே பயங்கர பிளஸ்ஸா இருந்திருக்கு. சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்ண ஒரு நல்ல பாடலாசிரியர், ஒரு நல்ல தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். இதோ இந்த மேடைக்கு இப்ப வரப்போறது பாடலாசிரியர் கபிலன் அவர்கள். அண்ட் கபிலன் சார், எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. அண்ட் விஜய் சாருடைய பாடல்கள் அந்த ஓப்பனிங் சாங் பத்தில நாங்க நிறைய பேசணும். பட் அதுல உங்களுடைய வார்த்தைகளை மறுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் தனி முக்கியத்துவம் இருக்கும். விஜய் சாருக்கு பாட்டு எழுதும் போது அது எப்படி இருக்கும்? என்ன மன ஓட்டம் இருக்கும் உங்களுக்கு? என்னெல்லாம் யோசிப்பீங்க? என்ன சொல்றது, அவருக்கு ஆழ்தோட்ட பூபதி, முண்டுமாங்க தோப்புக்குள்ள, அப்புறம் பாடியம்மா ஜக்கம்மா, அப்புறம் நாடித்தா தாங்க மாட்டேன், மச்சாம்பேர் மதுரை, அப்புறம் புலி உருமுது, கரிகாலங்கால போல, நான் நடந்த அதிரடி, சிங்கம்பத்த புள்ள, கடைசியா பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது, எல்லா பாடலும் நான் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. அதிகமான பாடல் எழுதியிருக்கேன். அவன் எழுதும்போது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ எப்படி ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பட்டுக்கோட்டை வாழை எப்படி இருக்குமோ அந்த பாடல் அது மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை மையமா வச்சு விஜய் சார் அப்படியே ஆடுவார். உதாரணத்துக்கு ஆழ்தோட்ட பூபதி, வாடியம்மா ஜக்கம்மா, அப்புறம் மச்சாம்பேர் மதுரை, அதெல்லாம் அப்படி இருக்கும். போக்கிரி பொங்கலுக்கு பிறகு சமூக விஷயங்களை பாடல்ல கொண்டு வந்தோம். அது மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டுமரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிக்கின்ற காட்டு மரம், சேரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பத்திரிகையிலேயோ அல்லது ஒரு கவியரங்க மேடையிலேயோ படிக்கிற பொழுது அங்க இருக்கிற ரசிகர்கள் மட்டும் தான் தெரியும். அது ஒரு பெரிய மாபெரும் ரசிகர்களை அடைகாத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய நடிகர் விஜய் அவர்கள் அது பாடும் பொழுது உலகம் முழுக்க அந்த மக்கள் சிந்தனை போய் சேரும். அதனோட என்னோட வரிக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஏற்படுத்தி கொடுத்த, மக்கள் மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் சாருக்கு என்னோட முதல் நன்றியை சொல்லிடுறேன். நீங்க அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ராமா அப்படின்ற பாடலும் நீங்க எழுதினதுதான் இல்லையா சார்? சோ அதுல அவங்களுக்கு எல்லாம் பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலங்கை தமிழர்கள் எல்லாம். ஈழப்பிரச்சல சாருடைய பங்கு ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்தாரு. மத்திய அரசுக்கு ரசிகர்கள் எல்லாம் தந்தி அனுப்ப சொன்னாரு. அப்புறம் அந்த கருத்தை நம்ம சினிமால சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரும் சொன்னாரு, இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பாடல் சாரு கூட உட்காந்து நாங்க திருச்செந்தூர்ல எழுதணும். திருச்செந்தூர்ல உட்காந்து நானும் பிரபுதாவார சாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. அப்பதான் ஆண்டவனை என்ன பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டால் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு சொல்லி பாடுவார். தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த தமிழ் உணர்வாளர்கள் கைத்தட்டலும் போது அது காதுக்கு ஒரு கௌரவமா இருந்தது. கண்டிப்பா அது ஒரு சமகாலத்துல எந்த கவிஞருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புன்னா, ஒரு நாள் சார் கூப்பிட்டு வேட்டைக்காரன் நீங்க எதனா பாடல் சூப்பர், நான் 3 பாட்டம் அப்படின்னு, கரிகாலம் கால போல, புலி உருமுது, அடிச்சா தாங்க மாட்டேன்னு சொல்லி என் விரலுக்கு கை கொடுத்து ஒரு மோதிரம் பரிசு போட்டாரு. அது ஒரு பெரிய வாழ்த்து இருக்கு. சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் மக்கள் எல்லாருக்கும் பிடித்தமான ஒருத்தர் இருந்து வரும்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றது தெரியுமா சொல்லலாம். அது விஜய் சார் சொல்லும் போது அது பாடல் வரிகளா இருந்தாலும் அது படமா இருந்தாலும் எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதே மாதிரி சார் நீங்க நடிச்ச படங்கள் அதுல இருக்கிற விஷயங்கள் மக்கள் ஒரு பொது வாழ்க்கையில ஒரு சாதாரணமான மக்கள் வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ண இந்த விஷயம் படத்துல பண்ண இந்த விஷயம் என்ன இப்படி மாத்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? பிகினிங்ல ஒரு அந்த லவ் டுடே காதலுக்கு மரியாதை டைம்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். லவர்ஸ் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டுலாம் எங்கள் வீட்டில் மனசு மாறி இருக்காங்க, பேரண்ட்ஸே இவ்வளோ அவங்க காதலுக்கு இவ்வளோ எதிர்ப்பாக இருக்கணும் அப்படின்றத அந்த படம் பார்த்துலாம் சில பாசிட்டிவான விஷயம்லாம் நடந்திருக்கு.
அப்படின்ட்டு. அப்புறம் லவ் டுடே படத்துல வந்த ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்தி அவங்க அப்பாவே இழக்கிற அளவுக்கு அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ரியல் லைஃப்லயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை பார்க்கறதே விட்டுட்டேன் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல. சார் நீங்க வந்து விஜய் சாருடைய படங்களுக்கு எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது பாட்டு அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல விஜய் சாருக்கு உங்க மைண்ட்ல சட்டுன்னு வர கவிதை ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? விஜய் சார் வந்து என்னுடைய இப்ப சினிமா என்பது ஒரு காதலை மையமாக வச்சுதான் சுடலுது. அதுல வந்து ஒரு சமூக விஷயங்கள் சொல்லுகிற பாடலோ படமோ ரொம்ப குறைவா இருக்கு. அந்த வகையில எனக்கு நிறைய ஒரு முற்போக்கு கருத்துக்களை பாடல்ல சொல்ல அதை அனுமதிச்ச விஜய் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். திடீர்னு கவிதை கேட்டா அவருக்கு அறிமுக பாடலை எழுதி மக்கள் மனதில் நானும் அறிமுகமானேன். அவர் படத்தை ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்தால் அவள் கருவில் இருக்கும் குழந்தையும் கைத்தட்டும். அவர் பாடலுக்கும் படத்திற்கும் தோல்வியே இல்லை. அவர் பாடலுக்கும் படத்திற்கும் தோல்வியே இல்லை. காரணம் இசைக்கும் இயக்குனருக்கும் பிறந்த பிள்ளை. இன்னொன்னு, நடிப்பது அவருக்கு இஷ்டம், அதிகமாக பேசுவது கஷ்டம். அவரால் இல்லை தயாரிப்பாளருக்கு நஷ்டம். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் சார் எப்படி அது சொன்னோன்னு அப்படியே வருது? நான் இப்பதான் கேட்டேன் அவர்கிட்ட. முன்னாடி க்ளூ கூட கொடுக்கல, நீங்க ஏதாவது இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கும் அப்படிலாம் எதுவுமே க்ளூ கூட கொடுக்கல. பட் மனசுல இருக்கிறது அப்படியே வார்த்தைகளை மாற்றி அங்க பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். மற்ற ப்ரோக்ராம் தினேஷ் தினேஷுக்கும் அதான் முதல் படம் பாடல் அசாருக்கு, எனக்கும் ஆழ்தொட பூபே தான் முதல் பாடல். அதனால காம்பினேஷன். விஜய்னா மாஸ். அதுல நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்க கொஸ்டினே அவர் ரொமான்டிக் ஹீரோவா சூப்பரா இல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சூப்பரா அப்படின்றதுலாம். பட் எப்படி ஆனாலும் அவர் எது பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். அந்த வகையில் அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய காதல் பாடல்கள் அவருடைய பாடல்கள் இருக்கு. அதுதான் இப்ப ஒரு மெட்லியா அந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ண போறார் நம்மளுடைய அஜீஷ். என்னை தாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் மொத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு போல சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ.
இருக்கும் சோம்பலிலே நான் ஒடிஞ்சு சாஞ்சிடுவேன். நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குடிலாக நான் இருக்க நெடிலாக நீ வளர்க்க சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி. அறியாமல் நான் இருக்க அழகாக நீ திறக்க காதல் மழையாயுள் வரை தோறுமடி. என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே. கண்ணில் கதை கடி கதை கடி தூங்கும் போது கொடுக்கிறதே. என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே. கண்ணில் கதை கடி கதை கடி தூங்கும் போது கொடுக்கிறதே. இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தருவது புரிகிறதே. கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழல் என தருவது புரிகிறது. இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே. யாரது 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 சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது மூடாமல் கண்டனை மூடி செல்வது யாரது 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 யாரது. நெருங்காமல் நெருங்கி வந்தது விலகாமல் விலகி நிற்பது விழியாக கேள்வி தந்தது தெளிவாக குழம்ப வைத்தது. எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அஜீஷ். கண்டிப்பா இங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆடியன்ஸ் கேட்கலாம். சொல்லுங்க, விஜய் சாருடைய காதல் பாடல்கள் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? காதல் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஓகே, அதுல எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இப்போ இவர் பாடின சாங். அப்புறமா இப்போ கண்மூடி திறக்கும் போது சச்சின். நான் பாட மாட்டேன். ஓகே ஓகே, அந்த சாங் ரொம்ப நல்லா பிடிக்கும். அண்ட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அஜீஷோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஓகே, அஜீஷ்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அந்த இந்த ஃபங்க்ஷன்ல இன்னும் ஒரு அழகான பாட்டு எடுத்திருக்கேன். அது விஜய் சாருடைய காதல் பாடலாம் ரொம்ப ஸ்பெஷல். இளைஞர்களுக்கு முக்கியமா அதை பாடி நிறைய பேர் ஃபேர்லாம் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் நீங்க பண்ணீங்களா? நமக்கு ஒன்றும் செட் ஆகாது, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஜீஷ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாடி பிக்கப் பண்ணுங்க பாட்டை.